إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وعلى آل محمد كما صليت على إبراهيم اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا آمنوا اتقوا الله وقولوا قولا ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة புகழ் அனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன் அல்லாதோர் வணங்கப்படுவதை முற்றிலுமே வெறுப்பவன். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலேயும் அவர்களது குடும்பத்தார்கள், தோழர்கள், மறுமை வரை அவர்களை நல்ல முறையிலே பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி அவனது ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் அல்லாஹ் தஆலாவை ஒருமைப்படுத்தி அவனை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனிடம் மாத்திரம் தான் பிரார்த்திக்க வேண்டும், அவனிடம் மாத்திரம் தான் பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற அந்த அடிப்படையை போதிக்க வந்த, அது நிலைநாட்ட வந்த ஒரு மார்க்கமாகும். எனவே அதன் சட்ட திட்டங்கள் எல்லாமே அந்த தௌஹீதை பாதுகாப்பதற்காக, அந்த தௌஹீதை கண்ணு கர்த்தமா பாதுகாத்து அதுல எந்த ஒரு இணை வைப்புகளும் கலந்துவிடக் கூடாது என்பதிலே தான் கூடுதல் கவனம் செலுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த இணை வைப்பு ஏற்படக்கூடிய வழிகளிலே பல வழிகள் இருக்கின்றன. அதுல மிக மிக முக்கியமான, பண்டைய காலம் தொட்டும் மிக முக்கியமான காரணங்கள் ஒன்றாக பார்க்கப்படக்கூடியதான் கபர்களுடன் சம்பந்தப்படக்கூடிய மன்னரைகளை ஜியாரத்து செய்வது அல்லது தர்காக்களை ஜியாரத்து செய்வது என்பது முக்கியமான ஒரு பகுதியா இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, பொதுவாக இந்த கபர்களிலே, மன்னர்களிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்லது அங்கே செய்யப்படக்கூடிய காரியங்கள் எடுத்துக்கொண்டால் அதை இரண்டு வகையா பார்க்கலாம். ஒரு பகுதி இருக்கின்றது மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்கின்றது, இன்னொரு பகுதி மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி இருக்கின்றது. மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்ட பகுதி எது என்று சொன்னால், நாங்கள் குறிப்பாக அந்த இடத்துக்கென்றே பிரயாணம் பொது மையவாதிகள் அல்லது ஒரு தனிநபர் அதற்கு நாங்கள் பிரயாணம் மேற்கொண்டு போகாமல் நாங்கள் கபர்களை தரிசிப்பது, அவர்களுக்கு சலாம் சொல்லுவது, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்னொரு பகுதி இருக்கின்றது, இந்த கபர்களுடைய விஷயத்திலே தடுக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்கின்றது. கபர்களுடைய விஷயத்திலே தடுக்கப்பட்ட பகுதி தான் இன்று அநேகமாக நடக்கக்கூடிய பகுதியை நாங்கள் பார்க்கின்றோம். இதனையும் எங்களுக்கு இரண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய முழுக்க முழுக்க இணை வைப்புடன் சம்பந்தப்படக்கூடிய நிகழ்வுகளும் அங்கே கபர்களிலே தடுக்கப்பட்ட நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அதுல முக்கியமான ஒன்று தான் அந்த கபர்களிடத்திலே போய் நாங்கள் எங்களுடைய தேவைகளை அவர்களிடத்திலே கேட்பது. அது பொது மையவாடியாக இருக்கலாம், அல்லது சில பள்ளிகளில் இருக்கக்கூடிய தர்காக்களாம் இருக்கலாம். பொதுவாக அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களிடத்திலே எங்களுடைய தேவைகளை கேட்பது, அவர்களிடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேடுவது, அவர்களுக்காக அந்த இடத்திலே போய் அறுத்து பலியிடுவது, எங்களுடைய உலக மறுமை தேவைகளை எல்லாத்தையும் அவர்களிடத்திலே கேட்பது, இது எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய
இணை வைப்பு சிறுக்கை ஏற்படுத்தக்கூடிய அந்த கபரடிகளிலே தடை செய்யப்பட்ட விஷயங்களிலே ஒன்றாக, ஆனால் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களிலே ஒன்றாக நாம் பார்க்கலாம். இன்னொரு பகுதி இருக்கின்றது, அது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடியவைகள் அல்ல, ஆனால் இந்த சிறுக்குக்கு இணை வைப்புக்கு இட்டு செல்லக்கூடிய, அதுக்கு வழியேற்படுத்தக்கூடிய சில தடை செய்யப்பட்ட பிஜாத்தான சில காரியங்களை நாங்கள் கபர்களிலே அரங்கேறுவதை நாம் பார்க்கின்றோம். அதுல முக்கியமானதான், அந்த கபர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பம்சம் இருப்பதாக, அவர்களுக்கு பரக்கத் இருப்பதாக எண்ணிக்கொண்டு அந்த கபர்களை தொட்டு மோக்குவது, அந்த தொட்டு மிக்கமிடுவது, இது போன்ற முறைகள் மூலமாக அந்த கபர்களிடத்திலே பரக்கத்தை தேடுவது. அதே போன்று அந்த கபர்களுக்கு மத்தியிலே பிரத்யேகமான மின் விளக்குகளை ஒளிரச் செய்து அதன் மூலமாக விளக்கு ஏற்றுவது. பொதுவாக மையவாதிகளுக்கு இருக்கக்கூடிய விளக்குகள் அல்ல, பிரத்யேகமான விளக்குகள் ஜியாரங்களை எங்களுக்கு பார்க்கலாம், லைட்டுகளை வச்சு ஜோடிச்சிருப்பார்கள். இது அதே போன்று அந்த கபர்களுக்கு விசேஷமாக கட்டுவது, அதை சுற்றி உள்ளுக்கு கட்டுவது. அன்றைய காலங்களிலே சுண்ணாம்புகள் பூசப்படும், இன்றைய காலங்களில் சிமெண்ட்கள் போன்று மூலமாக கட்டப்படுகின்றன. அதே போன்று அந்த இடத்தை ஒரு கொண்டாட்ட இடமாக எடுப்பது. அதே போன்று அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்வுக்காக தான் அறுப்பார்கள், ஆனால் அந்த கபரடியிலே போய் அறுப்பது. இது போன்ற இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன. மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட அளவு கடந்து போகக்கூடிய இடத்துல எங்களிடத்திலே சிலை வணக்கம் அல்லது இணை வைப்பு ஏற்படுவதற்கு ஒரு அபாயம் ஏற்படக்கூடிய காரணத்தினால் இவைகள் தடை செய்யப்பட்டு நாள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு கபர்களுடைய விஷயத்தில தடை செய்யப்பட்ட விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒன்று தான் அந்த அடக்க ஸ்தலங்களை, அந்த கபர்களை வணக்க ஸ்தலங்களாக, மஸ்ஜிதுகளாக, பள்ளிகளாக எடுத்துக்கொள்ள கூடாது என்ற விஷயத்துல இஸ்லாம் கடுமையாக தடுத்திருப்பதை பார்க்கின்றோம். அது எவ்வளவு பாரதூரமான விஷயம் என்று சொன்னால் 4 விதமான எச்சரிக்கைகள் இந்த விஷயத்துக்கு வந்திருக்கின்றன. அதாவது கபர்களை பள்ளிகளாக எடுத்துக்கொள்வது, அதனுடைய அர்த்தம் என்று நாங்கள் பார்ப்போம். அந்த கபர்களை பள்ளிகளை எடுத்துக் கொள்வதற்கு 4 விதமான கடுமையான எச்சரிக்கைகள் வந்திருக்கின்றன. அதில் முதலாவது எச்சரிக்கை, அவ்வாறு கபர்களிடத்திலே போய் வணங்கு செய்யக்கூடியவர்கள், அந்த கபர்களை வணக்கக்கூடிய இடமாக, இபாதத்து செய்யக்கூடிய இடமாக எடுக்கக்கூடியவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபித்திருக்கிறார்கள், லஅனத் செய்திருக்கிறார்கள். லஅனத் என்றால் பதுவா என்னது? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு அவர்கள் தூரவாக்கப்பட வேண்டும் என்று பதுவா செய்வது, திட்டுவது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அபூ ஹுரைரா போன்ற சஹாபாக்கள் அதிகமாக அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸ் தான், லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித. அல்லாஹ் யூத கிறிஸ்தவர்களை சபிப்பானாக, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அந்த அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சபித்திருக்கிறார்கள். எனவே அந்த யூத கிறிஸ்தவர்களுடைய செயற்பாடுகள் யாரிடத்திலே எல்லாம் இருக்கின்றதோ அவர்களும் அந்த நபியுடைய சாபத்துக்கு உட்படுகின்றார்கள். அவர்கள் செய்த அதே காரியம் அவுலியாக்கள் நல்லடியார்களுடைய விஷயத்தில் என்று நடக்கின்றன சொன்னால் அதே பாவம், அதே சாபம் அவர்களுக்கு இருக்கின்ற என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். எனவே கபரடிகளை, அந்த கபர் வணக்க ஸ்தலங்களை, தர்காக்களை வணக்கம் செய்யக்கூடிய ஒரு இடமாக எடுத்துக் கொள்வது நபியுடைய அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு விஷயம். இது முதலாவது எச்சரிக்கை. இரண்டாவது எச்சரிக்கை, இது முன்னே சமுதாயத்துடைய பண்பாடு, இது எங்களுடைய முஸ்லிம்களுக்குரிய இந்த சமூகத்துக்குரிய பண்பாடு இல்ல, இது முன்னே சமுதாயத்துக்குரிய பண்பாடு என்பதை நபிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஜுந்துப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு 5 தினங்களுக்கு முன்னால் அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன். அவர்கள் சொன்னார், அலா வைன்ன மன்கான கபலுக்கும், அலா வைன்ன மன்கான கபலுக்கும் கானு யத்தஹிதுன குபுர அன்பியாஹி வஸாலிஹிஹி மசாஜித. உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் தங்களுடைய நபிமார்கள் நல்லடியார்களுடைய கபர்களை பள்ளிகளாக எடுத்துக் கொண்டார்கள். அது சொல்லிவிட்டு அலா ஃபலா தத்தஹிது அல் குபூர மசாஜித, நீங்கள் அவ்வாறு கபர்களை பள்ளிகளாக எடுத்துக் கொள்ள வேண்டாம், இன்னி அன்ஹாக்கும் அன்தாலிக, அதில் உங்களுக்கு தடுக்கிறேன் என்பதாக நபிகள் சொல்கிறார்கள். இது முன்னைய சமுதாயங்களுடைய அல்லாஹ்வால் ஷஃபிக்கப்பட்ட யூத கிறிஸ்தவருடைய பண்பு என்பதை நபியால் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இது இரண்டாவது எச்சரிக்கை. மூன்றாவது எச்சரிக்கை, இவர்கள் தான் அந்த அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலே மிக மோசமான படைப்பினம் என்று நபியார் சொல்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நபியுடைய அடுத்த இன்னும் 2 மனைவிமார்கள் தான், ஒன்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அடுத்து உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 2 பேரும் ஆரம்பத்தில் எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவர்கள், தங்களுடைய கணவர்மார்களுடன் எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள். அவர்கள் அங்கே கண்ட சில அவர்களுடைய தேவாலயங்கள்ல, எத்தியோப்பியா அன்றைய காலத்தில் ஒரு கிறிஸ்தவ நாடு,
அங்கே அவர்கள் கண்ட தேவாலயங்களில் கண்ட சில அந்த உருவ படங்களை பார்த்து அதில் பார்த்து பிரமித்து போய் நபி அவர்களிடத்தில் வந்து அதில் வர்ணித்து சொல்கின்றார்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் பக்கத்திலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன உலாய்க்க இதா மாத்த ஃபீஹிம் ரஜுலு சாலிஹ் பனு அலா கப்ரிஹி மஸ்ஜிதா. அவங்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா? நல்லடியார்கள் யாரோ ஒருத்தர் மரணித்து விட்டு சொன்னால் அவருடைய கபருக்கு மேல் பள்ளி ஒன்றை கட்டி விடுவார்கள், அதை வணக்க ஸ்தலமா எடுத்துக் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்துல அவர்கள் அந்த வடிவங்கள் வரைபடங்களை வைத்துக் கொள்வார்கள், சிலைகளை வைத்துக் கொள்வார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உலாய்க ஷிராருல் ஹல்கி இன்தல்லாஹ். அவர்கள் தான் நாளை மறுமையில அல்லாஹ்விடத்திலே மிக படைப்பினங்களிலே கெட்டவர்கள் அவர்கள் தான் என்று சொல்லினார்கள். கபறுகளை வந்து வணக்கஸ்தலங்களை எடுத்துக் கொள்ளக்கூடிய மஸ்ஜிதுகளா எடுக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே மிகவும் கெட்டவர்கள் என்பதாக அந்த ஹதீஸ்ல சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அத இன்ன மின் ஷிராரின் நாஸி மன் துத்ரிகுஹு ஸாஅத் வஹும் அஹ்யா வமன் யத்தஹிதுல் குபூர மசாஜித். மக்களிலே படைப்பினங்களிலே மக்களிலே கெட்டவர்கள் யார் தெரியுமா? 2 சாரார். ஒன்று, இந்த மறுமை நிகழக்கூடிய கியாம நாள் நிகழக்கூடிய நேரத்திலே யாரெல்லாம் உயிருடன் இருக்கிறார்களோ அவர்கள் கெட்டவர்கள். இந்த மறுமையுடைய பெரிய அடையாளங்கள் வந்து கடைசியில சூறுவதற்குரிய நேரத்தில நல்லடியார்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதற்கு முன்னால் அல்லாஹ் அவர்களை மரணிக்க செய்து விடுவான். அந்த சூருடைய சத்தத்தை அவர்கள் கேட்க மாட்டார்கள். எனவே அந்த மறுமை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் யாரெல்லாம் உயிருடன் இருக்கிறார்களோ அவர்கள் மிக கெட்டவர்கள். 2வது சாரார் யாரு? இந்த கபறுகளை தர்காக்களை வழிபாட்டு தலங்களாக எடுக்கக்கூடியவர்கள் மக்களிலே மிக கெட்டவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, 4வது எச்சரிக்கை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக தன்னுடைய கபருடைய விஷயத்தில அதிகம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருக்கிறார்கள். தன்னுடைய கபரு இவ்வாறு வணங்கப்படக்கூடிய இடமாக எடுக்கப்படக்கூட என்பதாக நபி அவர்கள் துஆ கேட்ட ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனா. யா அல்லாஹ், என்னுடைய கபரை வணங்கப்படக்கூடிய சிலையாக எடுக்கப்படாமல், லா தஜ்அல் கப்ரி வஸனா, என்னுடைய கபரை வணங்கப்படக்கூடிய சிலையாக ஆக்கி விடாது என்பதாக நபி அவர்கள் துஆ கேட்டார்கள். அந்த துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்திருக்கிறான். எனவே நபி அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள், தன்னுடைய கபர் வணங்கப்படக்கூடாது. அதில் மிகவும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மரண படுக்கையில கடைசி நேரத்திலே கூட அவர்கள் மயக்கமுற்று தெளிந்த நேரத்திலே கூட எச்சரிக்கை செய்த விஷயங்களில் ஒன்றுதான் இந்த கபறுகளை தர்காக்களை வழிபாட்டு தலங்களாக நாங்கள் வணக்கம் செய்யக்கூடிய இடமாக, சுஜூது செய்யக்கூடிய தொழக்கூடிய இடமாக எடுப்பது நபி அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்து நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கபறுகளை வணக்கஸ்தலமாக எடுப்பது என்ன அர்த்தம்? இந்த ஹதீஸ்கள்ல இவ்வாறு கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கின்றது. இதனுடைய அர்த்தம் என்னது? அவ்வாறு சொன்னா என்னன்னு சொன்னா 3 விஷயங்கள் உள்ளடங்கும். அந்த கபறுகளை வந்து வணக்கஸ்தலங்களாக, அதுக்கு நபியார் சொன்னார்கள், குபூர மசாஜித, கபறுகளை நீங்கள் வணக்கஸ்தலங்களா மஸ்ஜிதுகளா எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னால் அதில் 3 விஷயங்கள் உள்ளடங்குகின்றன. முதலாவது விஷயம் என்று சொன்னால், நாங்கள் அதை முன்னோக்கி தொழுவது, அந்த கபருக்கு இடையிலே தொழுவது, அந்த கபருக்கு மேல நாங்கள் கட்டுவது, இவ்வாறு பல விஷயங்கள் இருக்கு. முதலாவது விஷயம், அந்த கபரை குறிப்பாக நோக்கி நாங்கள் போய் தொழுவது. ஒன்று கபரை முன்னோக்கி தொழுவது, அல்லது மக்பராக்கள் பல கபர்களுக்கு இந்த கபர்களுக்கு இடையிலே போய்த்து நாங்கள் தொழுவது, அல்ல கபருக்கு மேலால் நாங்கள் தொழுவது. இது எல்லாமே இந்த ஹதீஸ்ல முதலாவதாக தடுக்கப்பட்ட விஷயம். 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கபர்களுடைய விஷயத்துல 2வது விஷயம் அந்த சம்பந்தமான நபிகள் ஹதீஸ்ல எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், லா துஸல்லு இலல் குபூரி வலா தஜ்லிசு அலைஹா. நீங்கள் கபறுகளை முன்னோக்கி தொழவும் வேண்டாம், அந்த கபறுகள் மீது உட்காரவும் வேண்டாம். இங்க 2 விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். கபருடைய விஷயத்துல அளவு கடந்து போகவும் கூடாது. அளவு கடந்து போகக்கூடிய அடையாளங்களில் ஒன்றுதான் அந்த கபரை முன்னோக்கி அதை கிப்லாவை வைத்து நாங்கள் தொழுவது. ஏன்னா கபருடைய விஷயத்துல அளவு கடந்து போகவும் கூடாது. அதே போன்று அந்த கபறுகள் வந்து அவமதிக்கப்படவும் கூடாது. வலா தஜ்லிசு அலைஹா, அந்த கபறுகளுக்கு மேல உட்காரவும் வேண்டாம். இன்னொரு ஹதீஸ்ல வந்து வந்திருக்கின்றது, அந்த கபரை மீது அவமதிக்கக்கூடிய அமைப்பில் அதுக்கு மேல் உட்காரப்படக்கூடாது என்பதாக நபிகள் கருத்திருக்கிறார்கள். அது அவமதிப்பதற்காக வேண்டி. எனவே இந்த 2 பகுதியும் இருக்கின்றது. இது எங்களுடைய பகுதி என்று சொன்னால் கபரை முன்னோக்கி தொழ வேண்டாம் என்பதை சொல்கிறார்கள். புகாரில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தொழுகின்றார்கள். அவர் அறியாம அவதானிக்காமல் தொழுகின்றாலும் முன்னுக்கு கபர் இருக்கின்றது. அந்த இடத்தால் உமர் அவர்கள் போகின்றார்கள். போகக்கூடிய இடத்தில் அனஸ்ல தொழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் அவர்கள் சொல்கின்றார், அல் கபர் அல் கபர், முன்னுக்கு கபர் இருக்கு சொல்லி சுட்டி காட்டிவிட்டு சென்று விடுகின்றார்கள். எனவே சஹாபாக்கள் இந்த விஷயத்துல கடுமையான ஒரு முன்னெச்சரிக்கை இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
இரண்டாவது விஷயம் என்ன சொன்னால், அத கபறுகளை மஸ்ஜிதுகளா எடுப்பது என்று சொன்னால், அதுல இரண்டாவது விஷயம் என்ன சொன்னால், அந்த ஒரு இடத்திலே கபறுகளை மையத்துகளை அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்திலே பள்ளிகளை கட்டுவது. இன்று நாங்கள் நிறைய பார்க்கின்ற பல இடங்களில் தர்காக்கள் என்ற பேரில் இருக்கின்றது. அநேகமான இடங்கள் ஆரம்பத்தில் மக்பராக்கள கபறுகளாக இருந்து அது அடங்கப்பட்டிருக்கிற ஓலியாக்களுடைய பேர்ல அவர்களுக்காக விசேஷமா பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கும். இதுதான் இரண்டாவது தடை செய்யப்பட்ட, இந்த ஹதீஸ்ல தடை செய்யப்பட்ட, அதாவது கபறுகளை மஸ்ஜிதுகளாக எடுக்க வேண்டாம் என்றால் அதனுடைய இரண்டாவது அர்த்தம், அந்த கபறுகளில் மையவாடிகளிலே பள்ளிகள் கட்டக்கூடாது. அந்த கபறுகளுக்கு மேலாலும் சரி, அந்த கபரை சுத்தியும் சரி, எந்த ஒரு அமைப்பிலையும் பள்ளிகள் கட்டக்கூடாது. மூன்றாவது விஷயம் என்று சொன்னா அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டக்கூடிய விஷயங்கள்ல மூன்றாவது விஷயம் அந்த அதாவது பள்ளி வாயில்களுக்குள்ள நாங்கள் மையத்துகளை அடக்கவும் கூடாது. இதுவும் இந்த கபறுகளை மஸ்ஜிதுகளா எடுக்க கூடாது அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம். எனவே மூன்று விஷயங்கள், அந்த கபறுகளுக்கு மக்பராக்களுக்கு முன்னோக்கியோ அல்லது அதுக்குள்ள நாங்கள் தொழவும் கூடாது. அதே போன்று நாங்கள் ஏற்கனவே மையவாதிகளா இருக்கக்கூடிய இடம் அல்லது அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடத்தில் நாங்கள் பள்ளி வாயில்கள் கட்டவும் கூடாது. கட்டப்பட்டிருக்கக்கூடிய பள்ளி வாயில்களுக்குள்ள நாங்கள் மையத்துகளை அடக்கவும் கூடாது. இந்த மூன்றுமே இந்த ஹதீஸ்ல எச்சரிக்கை செய்யப்பட்ட விஷயமா இருக்குன்னு நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு கேள்வி வரலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரும் பள்ளிக்குள்ளுக்கு தானே இருக்குது, மஸ்ஜித் நபவி உள்ளுக்கு தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் இருக்குது. அப்ப கபருள்ளுக்கு பள்ளி வரக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி நபி அவர்களுடைய கபர் அங்கே மஸ்ஜித் நபவி உள்ளுக்கு இருக்குது? அங்கே எல்லோரும் தொழத்தானே செய்கின்றார்கள். தொழுகைக்கு மாத்திரமல்ல, அந்த தொழுகைக்கு 1000 மடங்கு நன்மை இருக்கின்றது தானே. அப்ப இதனை சஹாபாக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருந்தார்கள், தாபிஈன்கள் பார்த்துக் கொண்டு இருந்திருக்கிறார்கள். அப்ப நபியுடைய கபர் அங்க பள்ளியுள்ளுக்கான இருக்கின்ற ஒரு கேள்வி வரலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பள்ளியுள்ளுக்கு கபரு வாழ்ந்தால் அது இரண்டு விஷயம் இருக்கு, ஒன்று நடந்திருக்கணும். ஒன்றோ அந்த இடத்தில் ஏற்கனவே கபறுகளாக இருந்து அங்கே பள்ளி கட்டப்பட்டிருக்கணும், அல்லது ஏற்கனவே பள்ளியாக இருந்து அந்த பள்ளிக்குள்ளுக்கு கபரு தோண்டப்பட்டு அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் இந்த இரண்டுமே இல்லை. எனவே இந்த ஹதீஸுக்கும் நபியுடைய அந்த கபருக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த அடிப்படை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டிலே. நபி அவர்கள் வஃபாத்தா கூடிய நேரத்திலே அந்த இடம் ஆயிஷா நபி வீடு, அது ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி அல்ல, மஸ்ஜித் நபவி அல்ல. எனவே இந்த இரண்டுமே அந்த ஹதீஸுக்கு உட்பட்ட விஷயம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் மஸ்ஜித் நபவிக்குள்ளுக்கு தோண்டப்பட்டு அடக்கம் செய்யப்படவும் இல்லை, அல்லது அங்கு ஏற்கனவே கபர் வைக்கக்கூடிய இடத்தில் நபி அவங்க அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால் அந்த இடத்துல பள்ளி வரவும் இல்லை. பள்ளி வேற, நபியுடைய வீடு வேற. இவ்வாறு தான் இருந்தது. அன்னை ஆயிஷா நாயுடைய வீடு என்ன அடிப்படையில ஒரு ஹஸ்ரத் அன்சாரிகளில ஹாரிஸ் இப்னு நுஅமான் இப்னு ஹாரிஸ் என்ற ஒரு சஹாபி, அவருடைய ஒரு காணி, ஒரு தனி நபருடைய காணி, அது ஒரு தனி நபருடைய காணி. அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலைக்கு வாங்க முற்படுகின்றார்கள். அவர்கள் ஹதியாவை அன்பளிப்பா கொடுத்து விடுகின்றார்கள். தன்னுடைய மனைமர்களுக்கு வீடு கட்டக்கூடிய நேரத்துல அந்த இடத்தை ஹாரிஸ் இப்னு நுஅமான் இப்னு ஹாரிஸ் என்ற சஹாபியுடைய ஒரு காணி, அதனை அவர்கள் அதாவது இலவசமாக ஹதியாவை அன்பளிப்பான் அப்படி அவர்கள் கொடுத்து விடுகின்றார்கள். எனவே அதுக்கும் பள்ளிக்கும் சம்பந்தம் இல்லை, அது ஒரு தனிநபருடைய காணி. அந்த காணியிலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11 வஃபாத் ஆகின்றார்கள். வஃபாத் ஆகக்கூடிய நேரத்துல அங்கே அடக்கம் செய்வது சம்பந்தமாக சஹாபாக்கள் மசூரா பண்ணிவிட்டு கடைசியா முடிவெடுக்கிறார்கள். அபூபக்கர் சித்திகளுடைய அவங்க அறிவிப்பு ஹதீஸின் பிரகாரம் ஒவ்வொரு நபிமாரும் எந்த இடத்துல மரணிக்கிறார்களோ அந்த இடத்துல தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற ஹதீஸுக்காக வேண்டியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்த விஷயங்களில் ஒன்றுதான் தன்னுடைய கபருடைய விஷயத்தில் மக்கள் அளவு கடந்து விடக்கூடாது. இந்த இரண்டு காரணங்களுக்காக வேண்டி நபியுடைய ஜனாசாவை பொது மையவாடியில பக்கீஇல அடக்கம் செய்யப்பட்டால் மக்கள் அவர்களுடைய விஷயத்தில் காலம் போக செல்ல அந்த கபருடைய விஷயத்தில அளவு கடந்து போய் விடுவார்கள். நபிகள் அதனை பயந்தார்கள். இரண்டாவது விஷயம், இந்த ஹதீஸுக்காக வேண்டி ஒவ்வொரு நபிமார்களும் எங்க அவருடைய உயிர் இருக்கின்றதோ அந்த இடத்துல தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகியது ஆயிஷா நபி வீட்டிலே. எனவே அந்த ஆயிஷா நபி வீடு என்பது அந்த அறை கிட்டத்தட்ட ஒரு 17,000 மீட்டர் அளவுக்கு சதுர பரப்பளவு உள்ள ஒரு வீடு, சதுர மீட்டர்கள் கொண்ட ஒரு வீடு தான் ஆயிஷா நபி, சிறிய ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள தான் நபி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். எனவே அந்த நாங்க மேற்கூறிய அந்த விஷயத்தின் அடிப்படையில அதுக்கும் பள்ளிக்கும் சம்பந்தம் இல்லை. இவ்வாறு தான் ஆரம்பத்தில் இருந்தது. ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டு 2ஆம் கலீஃபா உமர் அவர்கள் மஸ்ஜித் நபவியை விஸ்தரிக்கிறார்கள். ஹிஜ்ரி 29ஆம் ஆண்டு 3ஆம் கலீஃபா உஸ்மான் அவர்கள் இதே மஸ்ஜித் நபவியை விஸ்தரிக்கிறார், இடப்பற்றாக்குறை காரணமாக விஸ்தரிக்கிறார்கள். இந்த இரண்டு கலீஃபாக்களும் பள்ளி சுற்றி வர எல்லா இடத்தையும் விஸ்தரித்தார்கள். அந்த மஸ்ஜித் நபவியுடைய கிழக்கு பகுதி,
அதாவது இந்த ரசூலுடைய கபர் இருக்கக்கூடிய பகுதியை வந்து யாரும் தொடவே இல்லை. அந்த பகுதி அப்படியே வைத்து விட்டார்கள். அந்த பகுதியில் விஸ்தரிப்பு செய்ய போகவில்லை என பள்ளிக்குழுக்கு வந்துடும் என்றதுக்கு அப்படி விட்டு விட்டார்கள். என இந்த 2 ஹலீஃபாக்கள் இப்படித்தான் வைத்தார்கள். அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 88ஆம் ஆண்டு அது உமையாக்களுடைய 6வது ஹலீஃபா வலீத் பின் அப்துல் மலிக் அவருடைய அந்த ஹலீஃபாவிற்கத்துல வந்து அவர் மதீனாவுக்கு ஒரு விஜயம் செய்கின்றார். அங்கே பார்க்கிறார் பள்ளியிலே இடப்பற்றாக்குறை நெருக்கடி இருக்கின்றது. எனவே பள்ளி விஸ்தரிக்கப்பட வேண்டும். என்ன செய்கிறார்கள்? அந்த இடத்துல கவர்னராக இருந்த இமாம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவரும் பிற்காலத்தில் ஹலீஃபாவா மாறினார். அவர் அந்த இடத்துல மதீனாவுடைய கவர்னரா இருக்கத்துல அவரிடத்துல கட்டளை இடுகின்றார், இந்த பள்ளியை சுற்றி வரக்கூடிய எல்லா இடத்தையும் வீடுகள் எல்லாத்தையும் உடைத்து விட்டு பள்ளியை விஸ்தரிப்பு செய்யும்படி. அந்த நேரத்துல நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுது நடக்கின்றது? ஹிஜ்ரி 88ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 88ஆம் ஆண்டு என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களிலே யாரும் ஹயாத்துடன் இல்லை. கடைசியா மரணித்த மனைவி உம்மு சலமா அவர்கள் ஹிஜ்ரி 63 மௌத்தாயிட்டாங்க. எனவே அந்த வீடுகள் வந்து பாவனையில இல்ல. ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியை சுற்றி வரக்கூடிய நபியுடைய மனைவியுடைய வீடுகள் எத்தனும் பாவனையில இல்ல. எனவே அந்த பாவனையில இல்லாத பாவிக்கப்படாத வீடுகள் எல்லாத்தையுமே உடைக்கும்படி கட்டளையிட்டார்கள். அப்படி இருந்து கூட சில அறிஞர்கள் அதனை கூட கண்டிச்சார். வேறு விஷயம். 2வது விஷயம், அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்துல மதீனாவிலே எந்த ஒரு சஹாபியும் இல்லை. மதீனாவிலே கடைசியா மரணித்த சஹாபி ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 78ல மௌத்தாயிட்டாங்க. அவங்க மௌத்தாகி 10 வருஷத்துக்கு பின்னால்தான் இது நடக்குது. எனவே இந்த விஷயத்தை சில அறிஞர் அந்த நேரத்தில் இந்த தாபிஈன்கள்ல சயீத் இப்னு முஸைப் ரஹ்மத்துல்லாஹ், உர்வத் இப்னு ஸுபைர் போன்றவர்கள் கண்டித்தார்கள். என்ற நபியுடைய கபர் அங்கே பள்ளிக்குழுக்கு வரப்போகின்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. எனவே பள்ளிக்குழு கபர் வந்த கூட்டாளத்தை கண்டித்தார்கள். ஆனா அதை மீறி இடப்பற்றாக்குறை என்பதற்காக வேண்டி அது கபரை உள்ளுக்காக்குறதுக்கு நோக்கம் அல்லாமல் பள்ளியை விஸ்தரிக்க வேண்டிய நோக்கம் என்றதுக்காக உள்ளுக்காக்கினார்கள். எனவே அதன் அர்த்தம் நடந்த விஷயம் அவருக்கு. எனவே அவர்த்துல வந்து அவ்வாறு உள்ளுக்காக்கி விட்டும் கூட கடுமையான பாதுகாக்கப்பட்ட சாதாரண பாதுகாப்பு இல்ல. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்கின்றார்கள்? அந்த கபரை வந்து அப்படி பள்ளியை விஸ்தரிச்சு விட்டு அந்த ஹுஜ்ரா ஷரீஃபா நபியுடைய கபர் இருக்கக்கூடிய அந்த 2 சஹாபாக்களுடைய சேர்த்து 3 கபரும் இருக்கக்கூடிய இடத்து சுத்தி வர வந்து ஒரு மதில் தாப்பை கிட்டத்தட்ட ஒரு 6 மீட்டர் உயரத்துக்கு தாப்பை கட்டுகின்றார்கள். 4 சதுர வடிவில கட்டுகின்றார்கள். 4 பக்கம் முழுமையாக மூடப்பட்டு விட்டு எந்த ஒரு ஜன்னலோ கதவுகளோ உள்ளுக்கு போறதுக்கு யாருக்குமே முடியாது. மேலுக்கு ஃபுல்லா அப்படி தேக்கு பலகையால் அப்படி ஒரு கூரை போட்டு மூடிவிட்டார்கள். யாருக்குமே போக முடியாது. அதை இன்னும் உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி அந்த 4 சுவர் அடிப்படையில ஒரு சுவரை எழுப்பிவிட்டு அதே உயரத்துக்கு இன்னொரு 5 கோணத்தில் ஒரு சுவரை எழுப்புகின்றார்கள். இன்னொரு பாதுகாப்புக்காக வேண்டி அந்த அதனுடன் சேர்த்து 5 கோணத்துக்கு இன்னொரு சுவரை எழுப்புகின்றார்கள். அதுவும் அதே உயரத்துக்கு எழுப்பி அவ்வாறே தேக்கு மரத்தால் கூரை போட்டு மூடிவிடுகின்றார்கள். எனவே ஹிஜ்ரி 88லிருந்து 91 வரையில செய்யப்பட்ட இந்த புனர் நிர்மாண பணிகளில் ஒன்றாக இது இருக்கின்றது. அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 60 சட்டத்துல மம்லூக்கிய மன்னர்கள் ஒருவர் பைப்ரீஸ் ஒரு மன்னர் அவர் மதீனாவுக்கு வருகின்றார். வந்து பார்த்தால் அந்த ஹுஜ்ரா ஷரீஃபாவுக்கு மத்தியில வந்து சில சூஃபியாக்கள் கொஞ்சம் பேர் அளவு கடந்து போகக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான சில செயல்பாடுகளை செய்கின்றார்கள். அப்பொழுது என்ன செய்தார்? அவர்களை அங்கே அப்புறப்படுத்தி விட்டு அவர்கள் போகக்கூடிய இடத்துல ஒரு பெரிய ஒரு வேலியை போன்று பெரிய ஒரு தடையொன்றை வைத்து விட்டு செல்கின்றார்கள். இன்று நாங்கள் மஸ்ஜித் நபவிக்கு நபி அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய இடத்துல எங்களுக்கு தெல் மாதிரி எங்களுக்கு விலங்கு முன்னுக்கே கண் முன்னால் நாங்கள் பார்க்கக்கூடியது வந்து அந்த தெல் அமைப்பில் இருக்கக்கூடியது வந்து இந்த பைபிஸ் என்ற மன்னர் போட்டதுதான். அதுக்கு பிறகு புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது. அவர் தான் முதலாவது பிரித்தால் காரணம் அங்கே எந்த ஒரு மார்க்கத்துக்கு முரணான நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டும். ஹிஜ்ரி 88 இருந்து ஹிஜ்ரி 881 வரையில கிட்டத்தட்ட 700 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம். இந்த இடைப்பட்ட காலத்திலே அந்த கபருக்குள்ளுக்கு யாருமே போகவில்லை, யாருக்கும் போக முடியாது. ஏன்னா 4 சைடும் ஃபுல்லா முழுமையாக மூடிவிட்டார்கள். எனவே யாருக்கும் உள்ளே போக முடியாது. கபருக்குள்ள பாதுகாப்புக்கு நபி துவா கேட்டாங்க, என்னுடைய கபர் வந்து வணக்கம் செய்யப்படக்கூடிய இபாதத் செய்யப்படக்கூடிய இடமா மாற்றப்படக்கூடாது துவா கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய துவாவை அங்கீகரித்தான். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 4 பக்கம் 2 சுவர்களை அடுக்கடுக்க 2 சுவர்களை வைத்து 5 கோணத்திலே சுவர்களை வைத்து என்ன செய்கிறார்கள்? மூடிவிடுகின்றார்கள். யாருக்கும் உள்ளுக்கு போக முடியாது. எனவே யாராவது சொல்வார்கள் சில இன்றைய காலத்துல கூட ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த அல்லது சில போட்டோக்களை காட்டுவார்கள், இதுதான் நபியுடைய கபர் என்பதாக. அந்த கபரை வந்து உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மூடியதற்கு பிறகு ஹிஜ்ரி 886 அந்த எரிந்த நேரத்துல வந்து இந்த 2 தாப்பைகள் ஒன்றோடு மோதி விழக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அப்பொழுது என்ன செய்கிறார்கள்? அந்த நேரத்தில் இருந்த மன்னர் காய்த்தபாய் என்று ஒரு மன்னர் அவர் என்ன செய்ய புனர் நிர்மாணம் செய்து அதை மீண்டும் கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில அதை முழுமையா உடைத்து மட்டம் தட்டிவிட்டு கட்டுகின்றார்கள். அந்த குழுல இருந்த ஒரு இமாம் தான்
இமாம் அத சமூகூதி என்ற ஒரு இமாம் ஹிஜ்ரி 911 மௌத்தானவர். அவருக்கு ஒரு கிதாப் இருக்கின்றது வஃபாஉல் வஃபான்னு சொல்லி. அந்த கிதாபிலே இந்த நபியுடைய கபரை பத்தி எல்லாம் அவர்தான் கடைசியா பார்த்தவர். அப்ப அவர் பார்த்துட்டு அந்த மூடினதுக்கு பின்னால் அவர் என்ன செய்கிறார், அவருடைய கையில ஒரு ஈச்சம் குத்தி இருந்தது, அதை வச்சு உடனடியாக கபரை அளக்க தொடங்கி விட்டார்கள். அளந்து அதனை முலம் அமைப்பில் அளந்து சொல்லியிருக்கிறார். இந்த மீட்டர் அடிப்படையில் தெளிவா துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கலாம். என் அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே நடந்த விஷயம் இருக்கிறார். எனவே அவர்கள் அங்கே முழுமையாக ஹிஜ்ரி 886 வந்து மீண்டும் அதை புனர்நிர்மாணம் செய்கிறார்கள். அவர் இந்த கபரை பற்றி 3 விஷயங்களை சொல்கின்றார்கள். முதலாவது சொல்கின்றார்கள், அந்த நபியுடைய கபரை அவர் நேரடியாக பார்த்தவர். இமாம் சமூகூதி சொல்லுகின்றார், அந்த கபரு வந்து அதுல எந்த ஒரு அடையாளமும் இல்லை, கபர் என்றதுக்கு எந்த ஒரு அடையாளம் இல்லை. அந்த கபருடைய மணல் எப்படி இருக்குன்னு சொன்னா வந்து செம்மணலா இருக்கின்ற, புழுதி இல்லாத செம்மணல் தான் அந்த கபருல இருக்கின்றது. அடுத்ததாக நிலத்துடைய நிலமட்டத்திலிருந்து ஒரு 1/2 மீட்டர் பள்ளத்து குழியாய்த்தான் இருக்கின்றால் அது கிட்டத்தட்ட 700 வருடங்களுக்கு மேல் அது பராமரிக்கப்படவில்லை. அவ்வாறு மூடப்பட்டிருந்து காற்றோட்டம் எந்த ஒன்றும் இல்லை. நிலம் அப்படி இறங்கி இருக்கின்றது. அப்ப கிட்டத்தட்ட நிலமட்டத்திலிருந்து ஒரு 1/2 மீட்டர் இறங்கித்தான் அந்த கபர் இருப்பதாக இது நேரடியாக கண்டு இமாம் சமூகூதி சொல்கின்றார். எந்த ஒரு கபருக்கு எந்த ஒரு கதவுகளோ ஜன்னல்களோ இல்லை, யாருக்கும் போக முடியாது. அதே போன்று அந்த கபருடைய மணல் வந்து செம்மணலா இருக்கின்றது, புழுதி இல்லாத மணல். அடுத்ததாக கபருடைய நிலமட்டத்திலிருந்து ஒரு 1/2 மீட்டர் கீழே இறங்கித்தான் அந்த கபர் இருக்கின்றது. இந்த 3 தகவல்களையும் அவர்கள் இந்த கபரை பற்றி பதிவு செய்கிறார்கள். அன்று அந்த நேரத்தில் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எவ்வாறு 2 சுவர்களை போட்டு பலமாக கட்டினார்களோ அதே போன்று 2 சுவர்களை போட்டு இவர்கள் பலமாக கட்டி அதை முழுமையாக மூடிவிட்டார்கள். இவர்கள் வந்து அவர்கள் தேக்கு மரத்தால் பல கூரை போட்டார்கள். அதுக்கு பதிலாக இவர்கள் ஒரு குப்பாவை வைத்து விட்டார்கள். ஒரு குப்பா, இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய மஸ்ஜித் நபவியில நபியுடைய கபருக்கு நேரடியாக ஒரு பச்சை குப்பா இருக்கும். அதுக்குள்ளுக்கு இன்னொரு குப்பா இருக்கின்றது. அது வெளியே தென்படக்கூடிய குப்பா இல்ல, அது வெறுமனே ஒரு பலகைகளால் ஒரு குப்பா செய்து விடுகின்றார்கள். ஏன்னா அவர்களுடைய அந்த ஆட்சியால் அதிகமான சூஃபியாக்கள் தான். எனவே அவர்கள் சில விஷயங்களை தடுத்தார்கள். அவருடைய இந்த சூஃபித்துவ மரபு சிந்தனை அடிப்படையில வந்து ஒரு குப்பாவை அங்கு மேலே வைத்து விட்டார்கள். அதற்கு பின்னர் உஸ்மானியருடைய ஆட்சி காலத்தில் இன்னொரு குப்பா வைக்கப்பட்டது. இன்று எங்களுக்கு கண்ணுக்கு தென்படக்கூடிய இந்த பச்சை நிற குப்பா வந்து உஸ்மானியருடைய ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட குப்பா. என் அன்புக்குரிய சகோதரர்களை சுருக்கமாக சொல்ல போன அந்த நபியுடைய அந்த ஹுஜ்ரா ஷரீஃபா சம்பந்தப்பட்ட சில அடிப்படை தகவல்கள் எங்களுக்கு இதிலிருந்து ஒரு விஷயம் விளங்குகின்றது. இப்பொழுது எங்களுக்கு புரிந்திருக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் வந்து அடிப்படையில வந்து அது மஸ்ஜிதுக்குள்ள இல்லை. உதாரணமா சொல்வதா இருந்தால், ஒருத்தர் அப்துல்லா ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு ஒரு காணி இருக்கு, ஒரு 10 பேக்கஸ் காணி அவர் வாங்கி வைத்திருக்கிறார். அவருடைய அந்த இடத்துல அவர் வீடு கட்டி கொண்டிருக்கிறார். அதற்கு பின்னால் இன்னொருத்தர் முகமது ஒருவர் என்ன செய்கிறார், வந்து அதே இடத்துல அந்த அப்துல்லா 10 பேக்கஸ் காணியை சுற்றி வர இருக்கக்கூடிய அந்த முழு காணியையும் அவர் வாங்கி விடுகின்றார். இவ்வாறு வாங்கின என்று சொன்னால், அதனால் அவர் பிறகு வந்து வாங்கினவர் அவர் இந்த 10 பேஜஸ் சுற்றி வரக்கூடிய முழு காணி அவர் வாங்கினதால இந்த 10 பேஜஸ் அவருக்கு சொந்தமாக போறதில்லை. அது மாதிரிதான் நபியுடைய அந்த கபர் விஷயம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் இப்பயும் வந்து அது ஒரு தனிநபர் சொந்தமானவர். ஆயிஷாவுடைய வீடு தானே நபியுடைய கபர் வந்து இன்றைக்கு வந்து மஸ்ஜித் நபவிக்குள்ளுக்கு இருந்தோன்னு சொன்னாலும் அந்த இடத்துக்கு பள்ளியுடைய சட்டம் இல்லை. அந்த இடத்திலே போய் ஒருவர் தொழுதால் அவருக்கு 1000 மடங்கு நன்மை கிடையாது. அந்த இடத்துல இத்திகாஃப் இருக்க முடியாது. அது ஒரு தனிநபர் வீடு, ஆயிஷாவுடைய வீடு தானே. அது பள்ளிக்குள்ளுக்கு வந்ததுனால வந்து சுத்தி வர பள்ளி கட்டப்பட்டதுனால ஒரு தனிநபருடைய காணியை சுத்தி வர பள்ளி கட்டினால் அதனால இந்த தனிநபருடைய காணி பள்ளியாக மாறாது. அந்த நிலைமை இன்றைக்கு மஸ்ஜித் நபவி இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய கபர் வந்து அது கபர் தான், அது ஆயிஷாவுடைய வீடு தானே. அது பள்ளிக்குறி அந்த கபரை சுத்தி வர ஆயிஷாவுடைய வீட்டை சுத்தி வர பள்ளி கட்டினதால அந்த நபியுடைய கபர் வந்து பள்ளியாக மாறல. அது இன்னும் ஆயிஷாவுடைய வீட்டை தான் அது இருக்குது. எனவே நாங்க நன்றா விலங்கெடுத்துவோம். என்ன ஏன் இதை சொல்ல வரல, சில சொல்லுவாங்க அது பள்ளிக்குள்ளுக்கு வந்து கபர்கள் வைக்கலாம், தர்காக்கள் வைக்கலாம்ன்றதுக்கு ஆதாரமாக நபியுடைய கபர் மஸ்ஜித் நபவி உள்ளுக்கான இருக்குன்னு சொல்லுவாங்க. நபியுடைய கபர் மஸ்ஜித் நபவி உள்ளுக்கு இல்லை, அது அந்த இடம் மஸ்ஜித் அல்ல, அது ஆயிஷாவுடைய வீடு. அது மஸ்ஜிதா வக்ஃப் செய்யப்படவும் இல்லை. அந்த இடத்துல இத்திகாஃப் இருக்க முடியாது. அந்த இடத்துக்கு சிறப்பு மஸ்ஜித் நபவிக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறப்பும் அந்த வீட்டுக்கு இல்லை. எனவே அந்த விஷயத்தை நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுதான் சுருக்கமாக ஆயிஷா ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் சம்பந்தப்பட்ட சில அடிப்படை தகவல்கள். எனவே இதில் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய முடியுமான ஒரு விஷயம் என்று சொன்னால், ஆயிஷா நாடு இந்த வீடாக அது இருக்கின்றது. மஸ்ஜித் நபவிக்கும் அந்த ரசூலுடைய கபருக்கும் நேரடி எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. எனவே ரசூலுடைய கபரு பள்ளிக்குள்ளே இதனை ஒரு ஆதாரமாக வைத்துக் கொண்டு பள்ளி வாயில்களுக்குள்ளே தர்காக்கள் கட்டுவதோ அல்ல தர்காக்கள் இருக்கக்கூடிய பள்ளிகளில் தொழுவதோ அதற்கு ஆதாரமாக இதை எங்களுக்கு எடுக்க முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்
ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة على آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. நாங்கள் கதைத்தோம் காரணம் என்னன்னு சொன்னால், இன்று ஈடுபடக்கூடியவர்கள் பள்ளி வாயில்களுக்குள்ளே கபறுகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஆதாரமாக பிடிப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் அங்கே மஸ்ஜித் நபவி உள்ளுக்கு தான் இருக்கின்றது ஆதாரமாக எடுப்பார்கள். எனவே தான் அதனை பற்றி நாங்கள் கூடுதலாக தெளிவுபடுத்தினோம். அடிப்படையில அது நபியுடைய கபர் பள்ளிக்கு உள்ளுக்கு இல்ல, பள்ளிக்கு வெளியே, அதாவது அந்த இடம் பள்ளியாக பார்க்கப்பட மாட்டாது, பள்ளிக்குரிய எந்த ஒரு சட்டமும் அதற்கு இல்லைன்னு சொல்லி சரி ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் பள்ளிக்குள்ளுக்கு தான் இவங்க சொல்வதை போன்று பள்ளிக்குள்ளுக்கு தான் வைத்துக் கொண்டோம்னு சொன்னாலும் நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று இருக்கக்கூடிய இந்த தர்காக்கள் பெரும்பாலும் அந்த கபர்களை நோக்கமாக வைத்துத்தான் பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கு. அல்லது பள்ளிக்குள்ளுக்கு கபரை வேண்டுமென்றே கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பள்ளியை கட்டின ஒரு ஆள் அல்ல பள்ளியில ஊர்ல விசேஷமான ஒரு ஆள் இடத்துக்காக பள்ளிக்குள்ளுக்கு அடக்கிப்பாங்க, அல்லது ஏற்கனவே அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல பள்ளி கட்டிப்பாங்க. ஆனா இந்த இரண்டும் இங்க ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல விஷயத்துல இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய கபரை மஸ்ஜித் நபவிக்குள்ளுக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக வேண்டி என்ன செய்யல, அந்த இடத்துல பள்ளி விஸ்தரிக்கலாம். பள்ளி விஸ்தரிச்சாங்க, அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய கபரையும் சேர்த்து அப்படி உள்ளுக்கு ஆகிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கபர் மட்டுமல்ல உள்ளுக்கானது. அதாவது அந்த நேரத்துல இருந்த ஏனைய உம்மஹாத்து முஃமினீன் அவர்களுடைய வீடுகள் எல்லாமே அவர்களுடைய வீடுகள் இருந்த பகுதி எல்லாமே பள்ளிக்குள்ளுக்கு வந்துட்டு, எனவே அதோட சேர்த்து ஒரு வீடாக ஆயிஷா நபி வீடும் உள்ளுக்கு வந்தது. ஏனைய மனைவிமார்களுடைய வீடுகள் உடைத்தாங்க, ஆயிஷா நபி வீட்டை உடைக்கிறதுக்கு கீழே காரணம் அதுக்குள்ள 3 கபர் இருக்குது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு ஆயிஷா நபி வீடு பள்ளிக்குள்ளுக்கு கொண்டு வந்தது. இவங்க சொல்வதை போன்று பள்ளிக்குள்ளுக்கு இருக்க வைத்துக் கொண்டாலும் அது வேண்டுமென்று இன்று ஒரு புனிதப்படுத்துறதுக்காக வேண்டி அதை வைத்து மதிக்கிறதுக்காக வேண்டி கொண்டு வரப்பட்டதல்ல. பள்ளி விஸ்தரிக்கக்கூடிய நோக்கத்துல ஏனைய நபியுடைய ஏனைய மனைவிமார்களுடைய வீடுகள் அவற்றிலிருந்து ஏனைய சஹாபாக்களுடைய வீடுகள் எப்படி உடைக்கப்பட்டு அது பள்ளிக்கு உட்படுத்தப்பட்டதோ அதே போன்று தான் இந்த ஆயிஷானுடைய வீடும் அதாவது உடைக்கப்படாமல் பள்ளிக்கு உட்படுத்தப்பட்டது. ஏன்னா அது உடைக்க முடியாது என்றதுனால அப்படி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக இன்னொரு விஷயம் மஸ்ஜித் நபியை பொறுத்தவரையில அதுக்கு ஒரு தனி சட்டம் இருக்கு. எங்களுக்கு தெரியும், பொதுவாக எங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு பள்ளியில கபர் இருந்துன்னு சொன்னால், பள்ளிக்குள்ளுக்கு கபர் இருந்துன்னு சொன்னால் 2 ஒன்று நடக்கும் இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம். முதல்ல எது கடைசி எது பார்க்கணும். ஏற்கனவே கபர் இருக்க செல்ல அவருக்கு பள்ளி கட்டப்பட்டால் பள்ளி உடைக்கப்படும், அதுதான் இஸ்லாமிய சட்டம். ஏன்னா கபருக்கு கொண்டு பள்ளி கட்டத்துக்கு இயலாது. பள்ளி இருந்து அதுக்குள்ளுக்கு கபர் புறவு வந்துன்னு சொன்னால் அந்த கபரை தோண்டி வேறொரு இடத்துல நாங்க அடக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியை கட்டக்கூடிய நேரத்துல கூட அங்க தோண்டுகின்றார்கள். சிலருடைய எலும்பு கூடுகள் கிடைத்தது. ஏன்னா அது ஏற்கனவே நபி இப்ப இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி இருக்கக்கூடிய நபியாவுடைய காலத்துல கட்டப்பட்ட மஸ்ஜித் நபவி ஏற்கனவே பள்ளி தானே. ஆனா அதுக்கு எந்த ஒரு அடையாளம் அடக்கம் செய்யப்படல. முன்னர் ஏற்கனவே அடக்கம் செய்யப்பட்ட சில எலும்பு கூடுகள் அங்க காணப்பட்டது. ரசூலுல்லாஹி எல்லாத்தையும் தோண்டி எடுத்து வேற இடத்துல அடக்கினாங்க. அடக்கிட்டு தான் அவர்களை பள்ளியை கட்டினாங்க. எனவே கபருக்கு மேல பள்ளி கட்டக்கூடாதுக்காக அது வேற இடத்துல அடக்கினாங்க. எனவே 2 ஒன்று நடக்கணும். ஒரு பள்ளியோடுக்கு கபர் இருந்துன்னு சொன்னால் முதலாவது என்ன செய்யணும், பள்ளி ஃபெஸ்டுக்கு கபர் சொன்னால் அந்த கபர் அப்புறப்படுத்தணும், அது வேற இடத்துல கொண்டு போய் தடக்கணும். கபர் ஏற்கனவே இருந்து பள்ளி புறவு அந்த பள்ளி உடைக்கப்படும். ஆனா மஸ்ஜித் நபியை பொறுத்தவரையில இந்த 2மே செய்ய முடியாது. ஏன்னா மஸ்ஜித் நபியை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ்வுடைய கபர் அங்க தோண்டி வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்கு இயலாது. நபிமார்கள் அந்த மௌத்தான இடத்துல அடக்கம் செய்யப்படும். எனவே அதற்காக பள்ளி உடைக்கலாம், பள்ளி உடைக்கவே இயலாது. ஏன்னா பள்ளிக்குள்ள தனிச்சிறப்பு இருக்கின்றது. எனவே இந்த 2மே அந்த இடத்துல சாத்தியம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல உண்மையிலே அப்படித்தான் பள்ளிக்குள்ளுக்கு வைத்துக் கொண்டாலும் அதை ஒரு ஆதாரமா எடுத்துக்கொண்டு ஏனைய பள்ளிகளுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா மஸ்ஜித் நபவிக்குள்ள விசேஷமான சட்டம் இருக்குது, அதுக்கு தனிச்சிறப்பு இருக்குது, அது புனித பூமியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த பள்ளியை எங்களுக்கு ஒரு ஆதாரமா எடுத்துக்கொண்டு நாங்கள் ஏனைய தர்காக்கள்ல உதாரணத்தை வைத்துக் கொண்டால் நாங்கள் தெளிவாக விளங்கிட்டோம், மஸ்ஜித் நபவிக்குள்ளுக்கு நபியுடைய கபர் இல்லை, அது ஆயிஷாவுடைய வீடு தான். அது அந்த இடம் பள்ளியா வக்ஃப் செய்யப்படல, அதை நாங்க தெளிவா விளங்கிட்டோம். ஆனா ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டாலும் அதை எங்களுக்கு ஒரு ஆதாரமா பிடித்துக் கொண்டு ஏனைய தர்காக்களை எங்களுக்கு நியாயப்படுத்த முடியாது. ஏனைய இடங்கள்ல பள்ளிகளுக்குள்ள கபரை கொண்டு வர அல்ல தர்காக்கள் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளி கட்டுறது, அந்த இடங்கள் நாங்க இந்த மாதிரி அனாச்சாரங்களை செய்வதற்கு எங்களுக்கு இதை ஒரு ஆதாரம் எடுக்க முடியாது. நான் தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை நாங்கள் தெளிவா விளங்கிக் கொண்டு எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாத்து
இஸ்லாம் காட்டி முறை பிரகாரம் வணங்கி அதன்படி அல்லாஹ் தஆலா நெருங்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.